பாப்பா ஆசையா கேட்டுச்சுன்னு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தா, வாயில 2 வாய் கூட வைக்கல, வேணான்னு சொல்லிடுச்சு. அதனால சரி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாமேன்னு பார்த்தா, எனக்கு வேணாம், உனக்கு வேணான்னு எல்லாரும் வச்சுட்டாங்க. நான் முன்னாடியே சாப்பிட்டேனா, சரி எல்லாரும் வச்சுட்டாங்க, சரி காசு போட்டு வாங்கினது வேஸ்ட்டாக போதேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டேன். என்னால் சாப்பிட முடியல, சரின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட வச்சுட்டேன். சரி சாப்பிட்டோனே படுக்கக்கூடாதுன்னு சரி துணிலாம் காய போட்டிருந்தேன்னா, அந்த துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நடந்துட்டு தான் படுத்தேன். எனக்கு தூக்கமே வரல. ஏன்னே தெரில. அந்த சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரியா இருக்குது. ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்குது. தொண்டைக்குள்ளேயே நிற்கிற மாரி இருக்குது. திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருந்தேன். டைமே ஆயிடுச்சு 2 மணி 2:30 மணின்னு 2:45 மணி இருக்கும் டைம். எழுந்து வெளியில் வந்து பார்த்தா, வெளியில் பல்லி ஓடுது, கரப்பான்பூச்சி போகுது, குளவி போகுது, ஏதேதோ பூச்சி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வந்து சோம்பு இருந்துச்சா, அதை எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தேன். அப்பயுமே சரியாகவே இல்லை. எல்லா ஜந்துக்களும் இந்த வீட்டில் தான் இருக்குது. பகலில் பார்த்திங்கன்னா அணிலுக்கு வீட்டுக்குள்ளே ஓடிட்டு ஓடிட்டு வரும். இந்த குருவி ஓடிட்டு வரும். அப்புறம் இந்த மைனா இருக்குல்ல, அந்த குருவி உள்ளே வந்து ஏதாவது கிச்சனுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போகும். அந்த மாதிரி தான் வீட்டை சுற்றி கார்டனாக இருக்கிறதுனால எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். பல இது வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. எலி தொல்லை தாங்க முடியாது. நைட்லலாம் எலி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணதுனால எலி கொஞ்சம் வரதில்ல. அதுக்கு பதிலாக இந்த கரப்பான்பூச்சி தான் இப்போ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் என்னென்னவோ மருந்து வாங்கி வச்சு பார்த்தாங்க, ஒன்றுத்துக்கும் செட் ஆகலை. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கே இப்படி இருக்கே, குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் நைட்டில் அன்டைமில் சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும் அதுங்களுக்கு? அதனால் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக சின்ன பசங்களுக்கெல்லாம் அன்டைமில் பரோட்டா, அந்த சிக்கன் ரைஸு அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.